ஆளுமை மிகு அரசு பெண்ணின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் PMS தாவ். இப்போ என்னன்னா, இந்த தலைப்பு கொஞ்சம் புதுமையாக இருக்கும். ஆனால் நான் வந்திருக்கிற செய்திகளை வைத்து தான் இது போடுறேன். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லிடுறேன். ஒருத்தர் பழம் விற்கிறவர், ஒருத்தர் பழம் வாங்குறவர். அந்த பழம் வாங்குறவர் பழம் என்ன விலைன்னு கேட்குறாரு. 12 ரூபா சொல்கிறாரு. கொடுக்குற விலையை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. 10 ரூபான்னா தரலாங்கிறார் அவர். இவர் 7 ரூபாய்க்கு கேட்குறாரு. அவர் பழம் வச்சுருக்கிற என்ன சொல்கிறாரு, 9 ரூபா இருந்தால் கொடுப்பேன், அதுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு. 8 ரூபாய்க்கு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவரும் பதில் சொல்லலை, அவரும் பதில் சொல்லலை. 2 பேரும் பின்னாலையும் போல முன்னாலையும் போல அப்படியே நிற்கிறாங்க. இதனுடைய ரிசல்ட்டை கடைசியில் பார்ப்போம். இப்போதைக்கு பழைய பென்ஷனோட நிலவரம் இதுதான். எப்படின்னா, நம்ம யூனியன் கவர்மெண்ட்டில் NPS 1/1/2004 ஆரம்பித்தாங்களா. அதுக்கப்புறம் பல தடவை பழைய பென்ஷன் கேட்ட போதும் அது சாத்தியமே இல்லைன்ட்டாங்க. கவர்மெண்ட்டு மட்டும் சொல்லலை, நிதி ஆயோக் சொல்லிட்டு, அதாவது அதை விட கவர்மெண்ட்டினுடைய ஸ்டேச்சுட்டரி சட்டப்பூர்வ அமைப்பு இருப்பாருங்க, PFRDA, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது சாத்தியம் இல்லைன்ட்டு. ரிசர்வ் பேங்க் அறிக்கை சாத்தியம் இல்லைன்ட்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பொருளாதார நிபுணர் அறிக்கை அந்த பழைய பென்ஷனை நிதி பேரிடர் ஏற்பட்டு போகும்னு சொல்லிட்டு. அப்படியான சூழ்நிலையில் ஊழியர்களுடைய போராட்டம் தொடர்ந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, ஏப்ரல் 2003 சோமநாதன் கமிட்டியை வச்சு, TV சோமநாதன், அதாவது நிதி செயலாளர் இருந்தார், இப்போ அமைச்சரவை செயலாளராக இருக்கார். அவரை வச்சு நம்மளுக்கு கமிட்டி போட்டாங்க. அதுக்கு பேர் TV சோமநாதன் கமிட்டி தான். அது எப்போ ஏப்ரல் 2003. உடனே என்ன பண்ணாங்க, நம்ம தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் போய் எங்களுக்கு பழைய பென்ஷன் வேணும்னாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொன்னிச்சு, TVS கமிட்டி அறிக்கை வரணுச்சு. அவங்க ஊழியர் என்ன சொன்னாங்க, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. முதல்ல முடியாதுன்னு சொன்னதே கமிட்டி அமைச்சது, இவங்க வரட்டும்னாங்க, அதோடு அப்படியே இருந்தது. அப்புறம் என்னாச்சு, 24/8/2024 பிரதமர் இல்லத்தில் UPS பிரகடனம் ஆச்சு. அப்போ தான் அறிவித்தாங்க, UPS யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் அப்போ தான் அறிமுகமானுச்சு. அதில் என்னன்னா, 25 வருஷம் வேலை பார்த்தா கடைசி சம்பளத்தில் 50% கிராஜுவிட்டி. அப்புறம் ஊழியர் இறந்து போயிட்டாங்க, ரிட்டையர் ஆன ஊழியர் இறந்து போயிட்டான்னு சொன்னால் அந்த பென்ஷனில் 60%, அதாவது பேயில் 30%. அதோடு இல்லாமல் கிராஜுவிட்டி சொல்லிட்டாங்களா. இதோட லம்சம் சொன்னாங்க. லம்சம் சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 20%, கடைசி சம்பளத்தில் 20%, 30 வருஷம் வேலை பார்த்தா 6 மாதம் சம்பளம். இவ்வளோதான் சொல்லி அறிவித்தாங்க. எப்போ 24/8/2024. அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, 1/1/2 உடனே கண்ணையா நீங்கள் பார்க்கணும், தான் முக்கியமான இது இந்த திரு கண்ணையா ஆல் இண்டியா ரயில்வேமென் ஃபெடரேஷனுடைய பிரசிடெண்ட். அவர் பெரிய அசோசியேஷன் அது. அவர் என்ன சொன்னார், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்ட்டார். UPSஐ ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் பங்களிப்பை நிறுத்தும் வரை விட மாட்டோம்ட்டார். எப்படி? ஆக இதில் என்னென்ன இருக்குது, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் பழைய பென்ஷன் இருக்குது, பணிக்கொடை கிராஜுவிட்டி இருக்குது, குடும்ப பென்ஷன் இருக்குது. என்ன விடுபாடு, கம்யூட்டேஷன் ஒன்று தான் இல்லை. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் இங்கே பழைய பென்ஷன் வந்துட்டு, அதில் இருக்கிற முரண்பாடு என்ன, பங்களிப்பு தான். அதுக்கு என்ன சொன்னாங்க, பங்களிப்பை நாங்கள் நிறுத்துகிற வரைக்கும் விடமாட்டோம்னு இருக்காங்க. நிச்சயமாக அதில் வெல்லுவார்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு. ஏன்னா அது மிகப்பெரிய அசோசியேஷன், அந்த ஊழியர்கள் தொழிலாளர்கள் விட்டுற மாட்டாங்க. அப்புறம் அடுத்தாப்பில் இங்கே தான் கவனிக்கணும், 24/8/2004 சொல்லும் போது பென்ஷனு, குடும்ப பென்ஷன், கிராஜுவிட்டி, லம்சம் பேமெண்ட்னு சொன்னாங்க. அதிகாரப்பூர்வமான அறிக்கை 25/1/2020 வரும்போது அதில் கிராஜுவிட்டி இல்லை. நல்லா கவனிச்சிட்டே வரும். நான் முதல்ல சொன்ன உதாரணத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன், இதையும் பார்த்துங்க. 25/1/2025 அறிவிப்பில் பணிக்கொடை இல்லை. உடனே 11/3/2025 என்ன பண்ணாங்க, பார்லிமெண்ட்டில் அந்த ராஜாங்க மந்திரியை கேட்டாங்க, என்ன செய்தி நீங்கள் முதல்ல சொன்னீங்க இப்போ இல்லையேன்னு. அப்போ அவங்க சொன்ன பதில் தான் முக்கியத்துவம் இருக்கிறது. அதாவது UPS என்பது NPSனுடைய ஒரு அம்சம்தான். எப்போ NPSல கிராஜுவிட்டி இருக்கோ அப்போ UPSல இருக்குதானே அப்படின்னு சொன்னாங்க. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இது வரைக்கும் யாரும் கேட்காது என்னென்னு கேட்டிங்கன்னா, NPSல என்ன முக்கியமான பாயிண்ட்டுன்னா, ஒரு ஊழியர் வேலைக்கு ஒரு நாளில் இறந்து போனாலும் அவருக்கு ஃபேமிலி பென்ஷன் உண்டுங்கிறது NPSல இருக்குது. அதை இது வரைக்கும் யாரும் வெளிப்படையாக கேட்கவும் இல்லை, அமைச்சர் சொல்லவும் இல்லை, எழுத்துப்பூர்வமாக வரவில்லை. ஆக மொத்தத்தில் UPSல பணியில் இருக்கும்போது இறந்து போனால் அந்த ஊழியனுடைய குடும்பத்துக்கு குடும்ப பென்ஷன் உண்டுங்கிறது என்னை தேவை இருக்குங்கிறது தான் இது. அதை யாரும் மறக்க முடியாது. ஏன்னா அமைச்சர் சொன்ன பதில் அப்படி தானே சொல்லியிருக்காங்க, NPSனுடைய ஒரு அம்சம் தானே UPSன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அரசு கொஞ்சமாக தளர்த்தனுடைய நிலைப்பாட்டை தளர்த்திக்கிட்டே வந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, 1/4/2025 UPS ஆரம்பமாயிட்டு UPSல இருக்கிறீங்களா NPSல இருக்கீங்கிற ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வர 30/6 தான் கடைசி தேதி. இந்த நிலைமையில் 1/5/2025 HTTPS
ப்ரோடி உம்நாடான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில், அதாவது தற்போது வந்து பழைய பென்ஷனை வந்து யூனியன் கவர்மெண்ட் பரிசீலிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றிய இறுதி முடிவு ஜூலையில் வரலான்னு நியூஸ் வந்திருக்கு. 2 நியூஸ் வந்திருக்கு அன்றைக்கி. அதை பார்த்துட்டேன். ஆக மொத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய பென்ஷனுக்கு வந்துட்டுருங்கிறது இதில் ஓகே. இதை விட வேகமாக நெருங்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு அரசில் தான். எப்படின்னு பாருங்கள். 5/2/2025 தமிழ்நாடு அரசு என்ன சொன்னிச்சுன்னா, சிபிஎஸ், யூபிஎஸ், ஓபிஎஸ் 3ஐயும் பரிசீலிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கிறோம். அது வந்து 9 மாதத்தில் இப்போ ரிப்போர்ட்டை கொடுக்குன்னு சொன்னாங்க. 9 மாதத்தில். சரி, ரைட்டு. அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த 2/25 நினைக்கிறேன். அதுவும் அதுதான் 24ஆம் தேதி நினைக்கிறேன், போன மார்ச்சில் நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க, மாநில நிதிநிலையில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓய்வூதியத்தில் யூனியன் கவர்மெண்ட் செய்துள்ள மாற்றங்களை ஆய்வு செய்து வருகிறோம்னாங்க. யூனியன் கவர்மெண்ட் எதில் மாற்றம் செஞ்சுருக்கு? பழைய பென்ஷனில் தானே. அதுக்கு தானே ஆய்வு செய்யணும். ஏற்கனவே தான் இந்த யூபிஎஸ்சி, சிபிஎஸ்சி இதுக்கெல்லாம் நான் போட்டாச்சே. ஆகையினால இது வந்து பழைய பென்ஷனுக்கான ஒரு முக்கியமான அறிகுறிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. எப்போ ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்களோ அப்போ அது வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதை விட அடுத்த ஸ்டெப்பு இன்னும் கொஞ்சம் முன்னால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, 9 மாதத்துலன்னு சொன்னவங்க 5/2/25 என்ன சொன்னாங்க, 9 மாதத்தில் கமிட்டி அறிக்கை கொடுக்குறேன்னாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 30/9/2025 அறிக்கை வந்துடும்னு போன 28ஆம் தேதி சொல்லிட்டாங்க. எப்படி 9 மாதம்னு சொன்னவங்க 30/9/2025 அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதாவது மாநிலத்தினுடைய நிதிநிலையில் தாக்கம் ஏற்படுத்துகிற பென்ஷனில் யூனியன் கவர்மெண்ட் செய்துள்ள மாற்றங்கள். அது என்ன மாற்றம்னு பார்த்தோம்னா நமக்கு ஓரளவு தெளிவாயிரும். இது நம்மளை நெருங்கி வருதா இல்லையாங்கிறது நம்ம புரிஞ்சுப்போம். பழைய பென்ஷன் சொல்கிற டிஃபைன்டு பெனிஃபிட் பென்ஷன் இருக்கு, அது ஆகஸ்ட் 1877 தான் ஆரம்பிச்சது. இந்த பென்ஷன் ஆக்ட் மூலம் தான் அமலுக்கு வந்தது. அப்போ வந்து பென்ஷன் இருந்துச்சு, கம்யூட்டேஷன் இருந்துச்சு. என்னன்னா ஒரு ஒட்டியில் ஒரு இலக்க சிங்கிள் டிஜிட்டில் தான் பென்ஷன் இருக்கும். 6 ரூபா, 7 ரூபா, 9 ரூபா தான் இருந்துச்சு. டபுள் டிஜிட்டுக்கு வரல. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த பென்ஷன் வந்து உதாரணம் சொல்லிடுறேன் கேட்டுக்கிறேன். ஏன்னா மாற்றங்கள்னு சொல்கிறாங்கல்ல. 1977 குறைஞ்சபட்சம் 50 ரூபா பென்ஷன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் பென்ஷனு குடும்ப பென்ஷன் வாங்கினான்னு வச்சுங்க, ரெண்டையும் சேர்த்து 50 ரூபாய்க்கு குறைஞ்சிருந்தால் 50 ரூபா ஆகும், இல்லைன்னா கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் 1977 வரைக்கும் நிலைமுறை இதுதான். அப்புறம் இந்த 50% தான் சம்பளத்தில் வந்து பென்ஷனாக கொடுத்தாங்க. அப்புறம் கிராஜுவிட்டி வந்தது. கிராஜுவிட்டி வரும்போது என்ன பண்ணாங்க, 50%ங்கிற சம்பளத்தை 37.5% ஆக்கினாங்க. அதாவது கடைசி சம்பளத்தில், கடைசியில் 36 மாதம் ஆவரேஜ், 36 மாதம் சராசரியில் 50% சம்பளத்தை பென்ஷனுக்கு எடுத்துக்கிட்டவங்க கிராஜுவிட்டி வந்துக்காக என்ன பண்ணாங்க, 37% குறைச்சிட்டாங்க. இதோடு இல்லாமல் இது நான் சிம்பிளாக, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுதுக்காக சொல்கிறேன், எக்கச்சக்கமான உச்சாரம் புரிஞ்சு இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் மென்ஷன் விடக்கூடாது, இப்படிலாம் நிறைய போட்டாங்க. அகவல் அப்படி கிடையாது. அப்போது அதுக்கு இதை வாங்குறதுக்கு 33 வருஷம் சர்வீஸ் பண்ணணும். இது ஆரம்பம் இப்படி தான் ஆரம்பிச்சிது. எது பென்ஷன். ஃபேமிலி பென்ஷன்னா ரொம்ப முக்கியமானது அதுதான். என்னன்னு கேட்டால், இப்போ ஃபேமிலி பென்ஷனில் ஒரு ஊழியர் இறந்து போயிட்டால், ஆணாக இருந்தால் அவருடைய மனைவி, அவருடைய மகன், அவளது மகள், அதுக்கப்புறம் என்னது அவருடைய திருமணமாகாத மகள், விதவையான மகள், விவாகரத்தான மகள், இதுக்கப்புறம் கைகால் இயங்க முடியாமல் வந்து மாற்றுத்திறனியாக இருக்கிற மகன் மகள் இருந்தால் அவங்க, அதுக்கப்புறம் அதுவும் இல்லைன்னு சொன்னால் அவங்க அம்மா அல்லது அவங்க அப்பா, இதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி கல்யாணம் பண்ணார்னா அது அந்த மனைவி, அந்த மனைவிக்கு பிறக்கிற குழந்தை, இவ்வளவுன்னு ஒரு பெரிய நீளமாக இருக்குது. ஆனால் இப்போ யூபிஎஸ்சியில் என்ன இருக்குன்னா, மகன் மகளுக்கு கூட கொடுக்கல. அவங்க சொல்லியிருக்கிறது, ஊழியர் இறந்து போனால் அவர் ஸ்பௌஸுக்கு, ஆணாக இருந்தால் மனைவிக்கு, பெண்ணாக இருந்தால் கணவருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, வேறு யாருக்கும் சொல்லலை. இதெல்லாம் வந்து பரிசீலிக்கிறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், என்ன எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா, ஐடியா வரும் என்பது நான் சொல்லிட்டேன். வேறு அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் என்னென்ன பரிசீலிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குடும்ப பென்ஷனில் ஏற்கனவே என்ன இருந்துச்சுன்னா, 25 வருஷம் வேலை பார்த்தா தான் குடும்ப பென்ஷன். அதுக்கு குறைச்சலாக இருந்தால் கிடையாது. அப்படி குறைச்சலாக இருந்து முதல்ல சீக்கிரமே செத்து போயிட்டான்னு வச்சுங்க, அவர் எத்தனை வருஷத்துக்குள்ளே அந்த பாக்கி இருந்துச்சோ அத்தனை வருஷத்துக்கு தான் ஃபேமிலி பென்ஷன் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் சரிதானா. அப்புறமேல கிராஜுவிட்டி அதோடு இல்லாமல் இது வந்து பங்களிப்பு திட்டமாக இருந்துச்சு. இந்த ஃபேமிலி பென்ஷன் வந்தவொடனேயும் கிராஜுவிட்டியில் 2 மாத சம்பளம் பிடிச்சி தான் கொடுத்தாங்க இந்த ஃபேமிலி பென்ஷனை. அதையும் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபேமிலி பென்ஷன் கொடுக்கறதுக்கு அதாவது ஒரு 2 மாத சம்பளத்தை பிடிச்சிட்டு கொடுத்தாங்க. மினிமம் வந்து 25 ரூபா இருந்துச்சு. ஃபேமிலி பென்ஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்போ? 25 ரூபா இருந்துச்சு. அப்புறம் 50ல் அப்புறமேல கிராஜுவிட்டி பணிக்கொடை
இது எப்போன்னா 17/4/50 துவக்கம். கிராஜுவேட் எப்போ ஆரம்பிச்சு 17/4/1950. அதாவது 1870 எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 71 வருஷம் கழித்து தான் இது வந்து கிராஜுவேட்டி நமக்கு வந்தது. கிராஜுவேட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா 31/12/95 வரைக்கும் டிஏ கிடையாது. வெறும் பேசிக் பே மட்டும் இதுதான் கொடுத்தாங்க. அதுவும் 15 மாத சம்பளமாக தான் இருந்துச்சு. அப்புறம் 1/1/96 தான் என்ன பண்ணாங்க, டிஏயும் உண்டுன்னாங்க. அதோட 1/1/96 டிஏ உண்டு. அதை வந்து அதிகபட்ச கிராஜுவேட்டி 2 லட்சமாக இருந்ததை அவங்க 10 லட்சமாக ஆக்குனதும் இதில் தான். அதில் இந்த டிஏயில் என்ன பார்க்கணும்னு சொன்னால், பென்ஷனருக்கும் எம்ப்ளாயீஸுக்கும் ஒரே டிஏ கிடையாது. அவங்களுக்கு ஒரு ரேட்டு, பென்ஷனருக்கு ஒரு ரேட்டு, இப்படி தான் இருந்துச்சு. இது அதுக்கப்புறம் கம்யூட்டேஷன், இது முக்கியமானது. கம்யூட்டேஷன் வந்து முதல்ல சொல்லியிருக்கேன் இல்லையா, இதற்கான விதிகள் வந்து 1920 தான் ஏற்றப்பட்டது. ஒருத்தர் கம்யூட்டேஷன் வாங்குறாருன்னு வச்சுங்க, அவர் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்காரோ அவ்வளோ நாள் வரைக்கும் பிடிப்பாங்க. குறைஞ்ச வயசில் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க, பென்ஷன் கம்யூட்டேஷன் வாங்கி சீக்கிரமே இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அவருடைய ஒய்ஃப் வாங்குகிற குடும்ப பென்ஷன்லேருந்து பிடிச்சிக்குவாங்க. இதுதான் அந்த நிலவரமாக இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் இதெல்லாம் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன். இது சந்திச்சிருக்கிற வந்து இடர்பாடுகளும் ரொம்ப ரொம்ப அந்த தத்தி தவழ்ந்து தான் பென்ஷன் இன்றைக்கி வந்திருக்கு. அதற்கு காரணம் 1/4/1964 ஏற்பட்ட லிபரலைஸ்டு பென்ஷன் ஃபார்முலா, தாராளமாக்கப்பட்ட பென்ஷன் ஃபார்முலா. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/1/96 6வது பே கமிஷன் பிரகாரம் இனி பென்ஷனுக்கு எந்த சீலிங்கும் கிடையாது. பென்ஷனருக்கும் எம்ப்ளாயீஸுக்கும் டிஏயில் வித்தியாசம் கிடையாது அப்படின்லாம் சொல்லி கொண்டு வந்தது இந்த இதுதான். அது மட்டும் இல்லை, எந்தெந்த ஸ்டேஜில் ஒரு பதவியில் ஒருத்தர் இருந்து ரிட்டையர் ஆனாரோ எத்தனை பே கமிஷன் வந்தாலும் அந்த பதவியினுடைய 50% அவருக்கு பென்ஷனாக கொடுக்கணும்னு சொன்னதும் இந்த 1/1/96 தான். இதற்கெல்லாம் மேலாக 1/1/2016 வந்துச்சு பாருங்கள் பே கமிஷன். அது ரொம்ப சரித்திர புகழ் வாய்ந்தது தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அதுக்கு முன்னாவது என்ன பண்ணாங்க, பென்ஷனருக்கும் இந்த எம்ப்ளாயீஸுக்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல பே கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுல வித்தியாசம் இருந்துச்சு. இந்த 1/1/2016 வந்த 7வது பே கமிஷனில் தான் என்ன பண்ணாங்க, பென்ஷனருக்கும் 2.57 தான் ஃபிட்மெண்ட்டு. அதாவது 400 ரூபா வாங்கினாருன்னா 400 2.5 பெருக்கணும். எம்ப்ளாயி 800 வாங்கினாருன்னா 2.5 பெருக்கணும். இப்படி கொண்டு வந்த ஃபார்முலா 1/1/2016 தான் வந்துச்சு. ஆக இவ்வளவு மாற்றங்களுக்கும் இடர்பாடுகளுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த தேதியில் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம். இதற்கு காரணமே இந்த 3 ஸ்டேஜ்லேயும் வந்த மாற்றங்கள் தான். இப்போ நான் முதல்ல சொன்ன உதாரணத்துக்கு விடுதலை சொல்லி அவர் என்ன சொன்னார், இவர் வந்து 9 ரூபாய் குறைஞ்சி கொடுக்க முடியாதுங்கிறாரு, இவர் 8 ரூபாயில் நிற்கிறாரு. தப்புக்குன்னு என்ன பண்ணுறாரு, பழம் விற்கிறவர், உங்களுக்கு வேணா 3 பழமாக வாங்கிக்கிறீங்க 25 ரூபா கொடுங்கிறாரு. தப்புக்குன்னு இவரும் வாங்கிக்கிறாரு. இவருக்கு என்ன நினப்பு, நம்ம வந்து 3 பழம் 27 ரூபா, ஆனால் 2 ரூபா குறைச்சி வாங்கிட்டோமேன்னு. அந்த பழம் விற்கிறவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஒரு பழம் விற்கிறதுக்கு பதிலாக 3 பழம் விற்கிறோமேன்னு. இதுதான் அநேகமாக இதனுடைய ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். விரைவில் எதிர்பார்க்கலாம். 30/9/25 அவங்க வந்து அதுக்கு ஃபைனல் ரிசல்ட் கொடுக்குறேன்னு இருக்காங்க. அந்த தேதியில் இப்போ நான் சொல்கிறது சரியா இல்லைங்கிறது ஓரளவு தெரிஞ்சு போயிடும். நன்றி, வணக்கம்.